வெல்கம் டு அனிமி தமிழ் சீரீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை டிசிப்ளின்ஸ் ஒயில் ஏல் சேகாப் சீசன் 2 எபிசோடு 4. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வளவலன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்துட்டு நாளே போனா இன்னும் ஆளக்கானா அப்படின்னு சொல்லி கீழே இருக்க சீனியர் சிஸ்டரும் அவனோட ஸ்டூடெண்ட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டா, ஹீரோவை ஆளவே காணமே, அவர் எங்கே போனாருன்னே தெரியல, நேற்று மதியமே போனார், நான் போய் ஒரு அவரை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறான். ஏன்னா மாஸ்டர் நேற்று போனவர் திரும்பி வரலன்னு சொல்லி. சீனியர் சிஸ்டர் வெயிட் பண்ணு, அவர் எங்கே போயிருக்காருன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த டஞ்சி டவருக்கு தான் போயிருப்பான், அந்த பீப்புள் கூட தான் அவன் இருப்பான். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? நான் அதை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் இங்கே இருக்கிறத நான் வந்து பார்த்துட்டு அவங்க எல்லாத்தையும் இந்த இடத்துல இருந்து இப்போ நான் உடனே துரத்த போகிறேன்னு சொல்லி ஒரு சவுண்டு வருது. ஆமாம், இந்த வேவை வந்து யார் அனுப்புறது, இவ்வளோ இதை வச்சு நம்மளை யார் வந்து அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹீரோட சீடனும் வந்து பேசுகிறான். அதுக்கு சீனியர் ஸ்டாரும் இங்கே ஏதோ ஒரு ஆபத்து வந்து வரப்போகுதுன்னு எனக்கு தெரியுது, நம்ம இந்த இடத்துலேருந்து இப்போ போகிறது தான் நல்லது, நம்ம இந்த இடத்துலேருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ளேயே அந்த சத்தத்தை விட்டு வந்துடுறான். கதவை திறந்து அவங்க ஓடலாம்னு சொல்லி பார்க்குறப்ப நான் தான் அந்த சவுண்டை வந்து இங்கே இடம் விட்டேன், என்னை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் கதையில் எங்களோட முடிய போகுது. இவன் தான் வந்து இந்த 10,000 ஆரோக்கான ஒரு மூதாதையாவா அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கலாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இல்லை, நான் வந்து என்னுடைய ஆயுதத்தை வச்சு நான் எல்லா பேரையும் கண்ட திரும்ப வெட்டி எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். நீ யாருன்னு சொல்லி அங்கே இருக்க கேட்குறதுக்கு, நாங்கள் உங்களுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்க பீப்புள்ஸ், உனக்கு பார்த்தா கூடயா தெரியல, உங்களை மாதிரி இம்மார்டல் சோழலாம் எங்ககிட்ட இருக்குன்னு நீ வந்து நினைக்கிறியா? நாங்கள் அப்படிலாம் கிடையாது, உங்கள் கதையை எங்கேயோட முடிய போகுது. க்யூன் பீப்புள் எல்லாருமே எங்களுக்கு வந்துட்டு இனிமேல் அடிமையாக தான் இருக்கணும். வந்து என்னுடைய குரூப்பில் சேர்ந்துருங்க, இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஸ்லேவாக தான் நீங்கள் வந்து இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் நல்லா யோசிச்சு உங்களுடைய முடிவை சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் இப்போ தப்பாக என்னால் முடிவெடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்நாள் முழுக்க எனக்கு வந்து ஸ்லேவாக தான் இருக்கணும். என்ன நீங்கள் நினைக்கிற சரியா? இல்லைன்னா உங்கள் கைகளை உடச்சி போட்டுருவேன்னு சொல்கிறேன். ஓ, நீ வந்துட்டு எங்களை வந்து ஸ்லேவாக இருக்கணும்னு சொல்றியா? அப்படி என்னால் வந்து இருக்க முடியாது, உன்னோட வார்த்தை எங்களால் கேட்க முடியாது, நாங்கள் உனக்கு சீடாக என்றைக்குமே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சீனியர்ஸ்னு சொல்கிறான். என்னது, என் கண்ணை பார்த்து இன்னொரு தடவை நீ சொல்லு, என் கண்ணை பார்த்துமா நீ அப்படி சொன்ன, உன் கதையை இதோட முடிக்க போகிறேன், நீ இதுக்காக ரொம்ப வந்து வருத்தப்படுவேன், இந்த இடத்துலையும் நீ வந்து சாக போகிற, இதுக்கப்புறம் ஏன்டா இவனை பகைச்சா அப்படின்னு சொல்லி இந்த நினைப்பேன், உன்னுடைய ரத்தத்தால் தான் அதுக்கான நீ பதிலை வந்து சொல்லணும், உன்னோட கதை இதோட முடிய போகுதுன்னு சொல்கிறான். ஓ அப்படியா, சரி, அதையே வந்து பார்த்துடலாம், நம்ம 2 பேத்துல யார் வந்து திறமையானவங்க, யார் பிளட்டு வந்துட்டு அதுக்கான பதிலை சொல்லுதுன்னு பார்த்துடலாம். சரி வா, சண்டை போட்டே பார்த்துக்கலாம், நம்ம 2 பேத்துல யார் திறமையானவங்கன்னு. நான் உன்னை இந்த இடத்துல விட்டுட்டு போனேன்னு வச்சுக்க, என்னுடைய பிளேடு தான் ரொம்ப வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணும், அதனால உன்னை இங்கேயே கொண்டுட்டு போயிடுறான்னு சொல்லி அவன் வந்துட்டு சீனியர் சிஸ்டரை வந்து அட்டாக் பண்ண போயிட்டுருக்கான். சீனியர் சிஸ்டரும் அவருடைய 2 ஸ்வாடை வச்சுட்டு அவனை வந்து அட்டாக் பண்ணுறான். அதே டைமில் வந்துட்டு சரி, இதை எப்படி நீ வந்து தடுக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம், என்னுடைய ஸ்வாடை வந்துட்டுன்னு அவன் ஸ்வாடை வந்து தரையில் தான் ஓண்டி நிப்பாட்டுறான். ஆனால் சீனியர் சிஸ்டரோட ஸ்வாடு வந்துட்டு அவனோட ஸ்வாடை ஒன்றுமே பண்ணலை. சீனியர் சிஸ்டர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறா. என்னது, நம்மளோட ஸ்வாட் அவனோட ஸ்வாடை வந்து ஒன்றுமே பண்ணலையா? உன்னோட ஸ்வாடெலாம் என்னை வந்து எதுவுமே பண்ணாது, நீ வந்து என்னை தோக்கடிச்சிடலான்னு நினச்சியா? என்னுடைய பவருக்கு முன்னாடி நீ ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி அவனுடைய கையை முறுக்கி அவனுடைய பவரை வச்சு சீனியர் சிஸ்டரை ஒரு பஞ்சு விடுறான். சீனியர் சிஸ்டர் என்னால் இது முடியலைன்னு சொல்லிட்டு பறந்து போய் வாயிலேருந்து ரத்தம் போது கொண்டு வந்துடுது, போய் கீழே விழுந்துடுற சீனியர் சிஸ்டர். என்னது, சீனியர் சிஸ்டர் தூக்கி அடிச்சிட்டான். ஹெட் மாஸ்டர், உங்களுக்கு என்ன ஆச்சு? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, உன்னை நான் இந்த இடத்துல கொல்ல போகிறேன் பாருன்னு சொல்கிறான். அவன் வில்லனடன்னா அவன் கத்தியை வந்துட்டு கையாலேயே பிடிச்சிட்றான். பரவாயில்லையே, உன்னுடைய கத்தி நல்லா இருக்கே, பேசாமல் இது எனக்கு ஆஃபராக கொடுக்குறியா? உன்னை நான் வந்து உயிரோட விடுறேன் இந்த இடத்துல, இந்த ஸ்வாடை மட்டும் என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி அவனும் கையை மறைக்கும் ஒரு குத்தாக வாரான். இனிமேல் நீயும் எனக்கு வந்து சிலை தடை, அந்த இடத்துல வந்து நிறுத்து உன்னோட அட்டாக்கை வந்துட்டுன்னு சொல்லி ஒரு பெரியவர் வந்து அந்த அட்டாக்கை வந்து தடுக்கிறாரு. என்னது, இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கா? யார் இந்த அட்டாக்கை வந்து விடுறது? அங்கே இருக்க எல்லாருமே ஆச்சரியமாக போயிடுறாங்க, இவ்வளோ பவர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஆமாம், யார் இந்த ஆளாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சீனியர்ஸ்ட்டு வரும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து க்ரௌன் பேசஸ் இங்கே வந்து வந்துட்டுருக்காரு. நீ உன்னோட ஸ்வாடை வந்து பின்னாடி வை, இல்லை உன்னுடைய நீல் டவுனை போடுவோம், கதை இங்கே முடிஞ்சிடும்னு சொல்கிறேன். என்னது, பிரின்ஸ் இங்கே வராரா? அவர் எதுக்காக இங்கே வராரு? என்னது, பிரின்ஸ் இங்கே வராரா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. க்ரௌன் பிரின்சஸ் அங்கே வரையுமே அங்கே இருக்க எல்லாருமே தலை வணங்கிட்டு இருக்கானுங்க. க்ரௌன் பிரின்சஸை பற்றி எல்லாருமே தலை வணங்கிட்டு இருக்கானுங்க. எங்களுக்கு எல்லாருமே ராயல் எக்னஸ், நாங்கள் வந்துட்டு உங்களை பார்த்து நாங்கள் வந்து தலையினோங்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க எல்லாருமே தலை கீழே குனிஞ்சிட்டு இருக்கானுங்க. உங்களை பார்த்ததில் வந்துட்டு நாங்கள் வந்து ரொம்ப வந்து பெருமைப்படுறோம், நீங்கள் தான் எங்களோட உயிரவே நீங்கள் வந்து காப்பாற்றிருக்கீங்க, நாங்களும் உங்களை தலை வணங்குறோம் அப்படின்னு சொல்லி சீனியர் சிஸ்டரும் அவங்களோட சீடன் வந்து 2 பேரும் தலை வணங்கிட்டு இருக்காங்க. பிரின்ஸ், நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க? என்ன பிஸ்னஸ் பேச இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி நான் வந்து தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்ததுக்கான விஷயத்தை என்கிட்ட வந்து சொல்லுங்கள். எந்த ஒரு காரணமே இல்லாமல் நீங்கள் இங்கே வரமாட்டீங்களே, உங்களுக்கு தேவையான விஷயம் இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, நீங்கள் இந்த 2 பேர்த்த மட்டும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி நினச்சிடாதீங்க. ராயல் பிரின்சஸ் அங்கே இறங்கி வந்துட்டுருக்காரு. நான் கேட்க சொன்னாங்க, ஓ, இந்த கையை பிடிக்க சொல்கிறதுல ஓவர் வார்மிங்காக இருக்குது, சரி பரவாயில்ல, நாங்கள் வந்ததுக்கான இதை சொன்னோம்ல,
10,000 ஆரோடைய மூதாதையை ஒன்றை பார்க்கத்தான் நான் வந்திருக்கேன். என்னது இவங்க 2 பேருமே இனிமேல் வந்துட்டு என்னோடய ஸ்லேவாக இருக்க போகிறாங்க. இவங்கள வந்துட்டு இனிமேல் யாருக்குமே சீடர்களாக இருக்க போகிறதில்ல. என்னோடய ஸ்லேவ் தான் இவங்க. என்ன சொல்கிற? இந்த பொண்ணு எங்கள் அப்பாவுக்கு வந்து தெரிஞ்ச பொண்ணு. ஃப்யூச்சரில் இந்த பொண்ணு வந்துட்டு லாங்கியானோட எம்ப்ரவராக கூட ஆகலாம். என்னது அந்த பொண்ணு வந்து எம்ப்ரவராக கூட ஆகலாமா? என்னது இவங்க வந்து ஜூ ஃபேமிலியில் வந்து மேரேஜ் பண்ணிக்கிற போகிறாங்களா? அங்கே இருக்க எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. என்னது இந்த பொண்ணு எம்ப்ரவர் ஆக போகுதா அப்படின்னு சொல்லி அவன் அதை கேட்டு சிரிக்கிறான். இப்படி வேறு ஒன்று நடக்குமா? இது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. இந்த பொண்ணு என்னுடைய சீடை நான் ஆக்கிக்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோ, ஒரே கல்லில் நான் வந்துட்டு 2 மாங்காய் தான் அடிக்கலாம். பரவாயில்ல, இந்த பொண்ணை நான் கொல்லாமல் வச்சுருக்கலாம். ஏய் நீ வந்து என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து காண்டாகிறான். நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நான் வந்து அவன்கிட்ட பேசிக்கிறேன். எதுக்காக வந்து 10,000 ஆறவே நீ வந்துட்டு நீ தனியாக இருக்க, நீ வந்து எங்கள் கண்ட்ரி கூட சேர்ந்துக்கிறு. குயின் கிங்டமோட நீ மட்டும் சேர்ந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோமே, உனக்கு ஒரு நல்ல போஸ்டிங் வந்து கிடைக்கும். நாங்களும் உனக்கு வந்து நிறையா வந்து கொடுப்போம். என்ன நீ சொல்கிற? மிஸ் ஜோ, நான் வந்துட்டு இந்த சுச்சுவேஷனில் வந்து உங்கள்கிட்ட இப்படி வந்து பேசக்கூடாது. இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. நான் ஒரு பிரின்ஸை வந்து நான் வந்து கேட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்து தரேன். நான் தான் அந்த குயின் கிங்டமில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். நீங்கள் வந்து என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா? நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த கண்ட்ரியோடைய நீங்கள் வந்துட்டு க்ரௌன் பிரின்சஸாக வேறு ஆகலாம். அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரியை நம்ம தான் ஆளலாம். நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க? இந்த இடத்துல நீங்கள் இந்த ரீசனை வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவீங்க நான் வந்து நினைக்கிறேன். இது உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்கிறேன். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. ஹீரோ இந்த இடத்துல இல்லை. அப்போன்னு பார்த்து ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணுறான். அதை வந்து காப்பாற்றுறமான பிரின்சஸ் வந்துட்டு என்னை வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு சீனியர் சிஸ்டரை பார்த்து வந்து கேட்டுட்ருக்கான். ஒருவேளை ஹீரோ வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரில. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய்.